பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை உள்ள கூப்பிடுறது அப்படிங்கிறது எப்படி சார்? விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கூட தான் திமுகவை விமர்சிக்கின்றன. ஏன் அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? கொள்கை என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் எப்பொழுதும் தனித்தனியான கொள்கை தான் இருக்கும். இல்லைன்னா ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். கூட்டணி என்பது தேர்தல் காலத்திற்காகத்தான். இதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். விஜய் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் ஒரு மாசம் ஆக போகுது. கரூர் சம்பவம் நடந்து இன்னும் அந்த மக்களை போய் சந்திக்கலாம். எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற அனுமதி இல்லையா? அதுதானே கேட்குறாங்க. அப்போ பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்பது தானே பொருள். வாங்கிய அனுமதிக்கு அதை மீறி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் ரொம்ப ஸ்ட்ரைட் கொஸ்டின் மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரைட் கொஸ்டின். அனுமதி எதற்காக? அது ஒரு பொது இடம். அப்போ இது யார் மேலே தவறு இருக்குது? காவல்துறையின் மேல் தான் தவறு இருக்குது. அவங்க மேலே நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? ஆனால் இதே நான் ஒரு அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தினா காவல்துறைகிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இது சட்டம். வி ஆர் நாட் டிஃபெண்டிங் விஜய். நல்லா புரிஞ்சுங்க, எங்களுக்கு அவசியம் இல்லை. இல்லை, ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தானே சார்? அப்புறமா ஏன் விஜய் குறை சொல்கிறீங்க? ஒருவேளை தாவேக்கா இந்த கூட்டணிக்குள்ள வராங்க அப்படின்னா பாஜகவை தனித்து விடப்படும் அதிமுக அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கே சார். அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடாது அவர் ஆசைப்படுறாரு. அதுதான் நான் சொன்ன ஆசை. அது அவருடைய விருப்பம். பாஜக கூட்டணிகளை பணம் கொடுத்து தான் அடிமைகளா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் இதை சொல்லலைங்க. இதை சொன்னது யார்? திமுகவுக்கு வந்து எங்க பலம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? திமுக விடுதலை சிறுத்தைகளை கட்சி நம்பி தான் இருக்கு. திமுக கம்யூனிஸ்டுகளை நம்பி. இப்படிலாம் சொன்னால் அது சிரிப்பாக இருக்காது. திமுக தன்னுடைய வரலாற்றில் இது வரைக்கும் தனியாக நின்றுருக்குதா? 1963 இன்னி வரையிலும் திமுக தனியாக நின்றுருக்குதானா? இல்லை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதன்படி விஜய் அவர்களை பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த விமர்சனம் ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன் அடையக்கூடாது? நாங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் 2 வருடங்களாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த 4 வருட அவலமான ஒரு ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா கட்சிகளும் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காமல் இந்த கூட்டணியில் இணைய வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும் என்று சொல்கிறோம். இதில் புதுசாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு முன்பு என்ன இருக்குது? எப்போதுமே அதான் சொல்லிடுறோம். ஓகே. ஆனால் விஜய் பாஜகவை கொள்கை எதிரின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரே சார். அப்போ விஜயை பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை உள்ள கூப்பிடுறது அப்படிங்கிறது எப்படி சார்? விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கூட தான் திமுகவை விமர்சிக்கின்றன. ஏன் அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? கொள்கை ரீதியாக நாங்கள் ஒன்றோடு இணைந்திருக்கோம். கொள்கை என்ன? மக்கள் நலனையே நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் மக்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்கிற அந்த அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் சில சமயங்களில் விமர்சனம் செய்தால் கூட கூட்டணியில் தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுவே செய்யும் பொழுது கொள்கை என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் எப்பொழுதும் தனித்தனியான கொள்கை தான் இருக்கும். இல்லைன்னா ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாமே. கூட்டணி என்பது தேர்தல் காலத்திற்காகத்தான். இதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அந்த நேரத்தில் மக்களுக்கு எது நல்லது? திமுக அரசு இருக்க வேண்டுமா வேண்டாமா? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஓகே. அப்போ அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் இணையங்கள், திமுகவை எதிர்ப்பவர்கள் இணையங்கள் என்று சொல்லுங்கள். தவறு என்ன இருக்குது? ஓகே. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றினது எல்லாத்துலேயுமே பாஜகவுக்கு பங்கு இருக்குது. விஜயை தன்வசம் இழுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரவாக செய்கிறாங்க விஜய்க்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஒரு நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதை ஒரு கொச்சைப்படுத்தி பாஜகவோடு இணைத்து பேசுவது என்பது தவறானது என்று நான் கருதுகிறேன். இது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதனால் இதில் போய் பாஜகவை இழுப்பதற்கு என்ன இருக்குது? உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் இந்த விமர்சனமே அடிபட்டு போயிடுது. ஓகே, அது விமர்சனமே செய்யக்கூடாதுன்றீங்களா? கண்டிப்பாக. உச்சநீதிமன்றம் சொல்கிறது, மற்றதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது, நீதிமன்றம் சொல்லிவிட்டதுன்னு திமுக ஆதரவாக சில உத்தரவுகள் வரும் பொழுது அப்படியே உச்சாணி கும்பல் இருந்துக்கிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டதுன்னு சொல்கிறாங்களே. அப்போ இதுவும் அப்படி தானே. தேவைன்னா நீங்கள் செலக்டிவாக தேவையானதுக்கு
இப்போ எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா உச்சநீதிமன்றம் சொன்னதை வந்து பிஜேபி சொல்லிச்சுன்றீங்க. இது என்ன பெரியார்த்தனமாக இருக்குது? இல்லை, சிபிஐயே வந்து மத்திய அரசினுடைய கைப்பாவையாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இவர்களுடைய அதன் அடிப்படையில் தானே இதை சொல்கிறாங்க. அதுதான்மா, இவர்களுடைய சிபிஐ வந்து பிஜேபியாக வந்து உருவாக்குச்சு. சிபிஐ ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு, அவ்வளோதான். இதை உத்தரவிடுவது யார்? உச்சநீதிமன்றம். அப்படி தான் அதை பார்க்கணும். இவங்க 1000 சொல்லலாம், அதுக்கு என்ன பண்ணுறது? உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சிபிஐ கூண்டு கிளியாக இருக்கிறது மத்திய அரசினுடைய அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அரசு இருந்தபோது சொல்லிச்சு. இன்றைக்கி அப்படி சொல்லி, அதனால் இன்றைக்கி ஒரு மத்திய அமைப்பானது, புலனாய்வு அமைப்பானது அது தன்னுடைய கடமையை செய்யும், அவ்வளோதான். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதில் பாஜக சொல்லி தான் செய்கிறாங்கன்னு சொல்வதெல்லாம் நம்ம வந்து புறந்தள்ளி விட்டு போக வேண்டியது. ஓகே ஓகே. ஆனால் பட் விஜய் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் 1 மாதம் ஆக போகுது, கரூர் சம்பவம் நடந்து இன்னும் அந்த மக்களை போய் சந்திக்க. அது நீங்கள் விஜய் கிட்ட தான் கேட்கணும். இல்லை, அதுதான் சார், சென்னைக்கு இங்கே வரவழைத்து ஒரு தனியார் நான் மண்டபத்தில் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே அதற்கு என்ன காரணம்னு அவரை தான் கேட்கணும். ஐ எம் நாட் அ ஸ்போக்ஸ் பர்சன். இல்லை, என்ன காரணம்னு கேட்கல சார். நான் இப்படியான நிகழ்வுகள் விஜய் மேலே விமர்சனமாக இருக்கும்போது பாஜக இப்போ கூட்டணிக்கு அழைக்கிறது அப்படின்னா என்ன கான்செப்ட்ல, இல்லை என்ன அஜெண்டாவில்? ஒரே அஜெண்டா தான், திமுகவை வீழ்த்தணும். ஓகே. இப்போ நடந்த சம்பவங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அதை விட ஒரு பயங்கரமான சம்பவம் இங்கே நடந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அங்கே சீர்குலைந்திருக்கிறது. காரணம் என்ன? அனுமதி வாங்கி ஒரு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அதற்கு அனுமதி எதற்கு? எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற அனுமதி, இல்லையா? அதுதானே கேட்குறாங்க. அப்போது பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்பது தானே பொருள். வாங்கிய அனுமதிக்கு அதை மீறி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் அதை சரியாக முறையாக பாதுகாப்பு வழங்குவதற்கு தவறிய காவல்துறை என்பது எடுத்த நடவடிக்கை என்ன? இவ்வளோதான் கேட்குறோம் நம்ம. இல்லை, பாஜகவே ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா பாஜக தரப்புலேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை அடிமட்ட நிர்வாகிகள்லேருந்து மேல் நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாரும் பண்ணுவாங்கல்ல சார். போலீஸ் பாதுகாப்பை தாண்டி நான் சொல்வது அப்போ இனிமேல் அந்தந்த கட்சிகளே பார்த்துக்கிட்டோம், காவல்துறை அனுமதி வேணும்னு கேட்கக்கூடாது. 500 காவலர்கள் அங்கே அனுமதிக்க. அப்போ இருந்தும் நீங்கள் அதை தவறுனது ஏன்? சரி, ரொம்ப ஸ்ட்ரைட் கொஸ்டின் இது, ரொம்ப ஸ்ட்ரைட் கொஸ்டின். அனுமதி எதற்காக? அது ஒரு பொது இடம், ஒரு கட்சி, ஒரு அமைப்பு பொது இடத்துல பொதுக்கூட்டம் நடக்குது. பொதுன்னா என்ன? மக்கள் வரக்கூடிய இடம். கட்சிக்காரங்க இல்லை. மறுபடியும் நீங்கள் வந்து தவறு பண்ணுறீங்க. எல்லாருமே தவறு பண்ணுறாங்க. பொது இடம்னு எல்லாருமே. நீங்கள் தானே கூட நடத்துறீங்க. இப்போ நீங்களா தானே கேட்டீங்க, நீங்கள் தானே கூட நடத்துறீங்க. பாஜக கூட நடத்துது. பாஜகவுக்கு தெரியும்ல சார், இவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த கட்சி, பேசிக்கா இந்த விஷயம் எல்லாம் பண்ணணும். அதை தாண்டி பேசிக்கா என்ன அடிப்படையா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள். இப்போ தண்ணி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, கொடுத்துருக்கணும். உணவு சரியான நேரத்தில் கொடுத்தோன்னு சொல்லலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான் கேட்பது, ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, பொது இடத்துல நடத்துவதற்கு அனுமதி கேட்கிறது என்றால் எதற்காக அனுமதி கேட்கிறது? அசம்பாவிதம் நடக்காம இருக்க காவல்துறை பாதுகாப்பு, மக்களை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். அப்புறமா எப்படி அது நடந்துச்சு? பாதுகாப்பு நீங்க சரியா வழங்கி இருந்தால், கொடுக்கப்பட்டிருந்தால் நடந்திருக்காது. இவ்வளவுதான விஷயம். ஓகே. அப்போ இது யார் மேல தவறு இருக்குது? காவல்துறையின் மேல் தான் தவறு இருக்குது. அவங்க மேல நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்க உடனடியாக காவலர்களை வந்து நீக்கிறீங்க எல்லா விஷயத்துலையும். இதுல ஏன் செய்யல நீங்க? அங்க திரண்டிருந்தவர்களுடைய மனநிலையை நம்ம பார்க்கணும்ல சார். ரசிகர்கள் மனப்பான்மையில் இருந்தாங்க, அவங்க கட்டுக்கடங்காத. நான் மறுபடியும் சொல்றேன், பொது மக்கள்னு சொல்லுங்க. அதுக்கு தான் அனுமதி வாங்கியிருக்கு. இப்போ நானே இந்த தெருவில் ஒரு கூட்டம் பண்ணோம்னா அனுமதி வாங்கணும். ஏன் வாங்கணும்? பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் வருவார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஆனால் இதே நான் ஒரு அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தினா காவல்துறைகிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இது சட்டம். அவசியம் இல்லை. நான் ஒரு அரங்க கூட்டம் நடத்துகிறேன் என்றால் காவல்துறைக்கு சொல்ல வேண்டியதில்லை, இன்ஃபார்ம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சட்டம் இல்லை. நீங்கள் யாரெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி இல்லை, அனுமதி வாங்கணுன்ற கட்டாயம். ஆனால் நான் பொது இடத்துல மைக் யூஸ் பண்ணோம், பொது இடத்துல நான் கூட்டம் பண்ணால் பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் வருவார்கள், அதற்கு பொறுப்பு காவல்துறை. அரங்க கூட்டம் நடத்தினால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் காரணம்.
இதுதான் பேசிக் ஃபேக்ட். அப்போது நீங்கள் ஏன் இதுவரையிலும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழுதா இல்லையா? அதுதான் நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறோம். மற்றபடி விஜய் அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், அவர் ஏன் உடனடியாக சென்று விட்டார், ஏன் இன்னும் போகவில்லை என்ற கேள்விகள்லாம் நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்கணும். வி ஆர் நாட் டிஃபெண்டிங் விஜய், நல்லா புரிஞ்சுங்க. எங்களுக்கு அவசியம் இல்லை. நம்மை பொறுத்தவரையில் ஒரு பொது இடத்துல பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அரசு அனுமதி, காவல்துறை அனுமதி கொடுத்து அந்த இடத்துல சம்பவம் நடந்தால் அதற்கு பொறுப்பு காவல்துறை தான். இவ்வளவுதான் விஷயம். இல்ல ஸ்டாம்பீடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தானே சார்? அப்புறமா ஏன் விஜய் குறை சொல்றீங்க? காவல்துறையை சொன்னால் இது தவிர்க்க முடியாதுன்றீங்க. அப்புறமா விஜய் இப்போ இந்த பக்கமாக வந்து குறை சொல்கிறாங்க. நான் சொல்வது அந்த 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 நெரிசலை கூட தவிர்த்திருக்க வேண்டும். அதற்கு பொறுப்பு யார்? நீங்கள் இப்போ நான் உங்களை கேள்வி இந்த ஒரு நீங்கள் கேட்குற இந்த பேட்டியின் மூலமாக நான் கேட்குற கேள்வியும் போது உங்கள்கிட்ட இருந்து வர வார்த்தை 500 பேர் இருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. அது போலீஸ் சொல்கிறாங்க, அதனால நீங்கள் சொல்கிறீங்க. காவல்துறை சொன்ன டேட்டா தான் அதுதான்மா, 500 பேர் தான். அது 500 பேர் இருந்து பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சே. அப்போ நீங்கள் முன்கூட்டியே கணிக்கவில்லை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இது எவ்வளோ முறை நம்ம சொல்லிட்டோம். ஓகே. அதனால் இதுக்கு முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பொறுப்பு. இல்லை, பட் என்னோட கொஸ்டின், திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுல அதிமுக ரொம்ப ஆக்டிவா களத்துல இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளை தேர்தல் நோக்கி. பாஜகவும் ஆக்டிவா களத்துல இருக்காங்க, மாநில தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, அங்கங்க நிர்வாகிகள் டிபேட்ஸ்லயோ அங்கங்க களத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இன்னைக்கு தாவேகா பார்க்கப்படுது. ஒரு மிகப்பெரிய ஒரு அது எப்படி இந்த கூட்டணிக்கு ஒரு பலமா இருக்கு? சுதந்திர இந்தியாவில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததாக நான் அறியவில்லை. ஒரு அரசியல் கட்சி நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு 48 பேர் உயிரிழந்திருக்காங்க, 41 பேர் உயிரிழந்திருக்காங்க சொன்னால் அது இது வரைக்கும் நடந்ததில்லை. அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீளாது இருக்கலாம். ஓகே, நீங்கள் அவங்களுக்கு we have to give some space. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ச்சி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் அவர்கள் இப்படி செய்திருக்கலாமேன்ற விமர்சனங்களும் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர நாம இல்லை. அது அவருடைய கட்சி, அவர்களுடைய பிரச்சனை. நம்மை பொறுத்த வரையில் எல்லோருமே, நீங்கள் விஜய்னு நீங்கள் பேசுகிறதுனால தான் நாங்கள் வந்து அதை பற்றி பேசுகிறோம், இல்லைன்னா நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் இணைய வேண்டும் என்று தான் நாம் சொல்லுவோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது. ஏன்னா சட்ட ஒழுங்கு சீரடி. இப்போதான் நம்ம பார்த்தோம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் ஆகுது. காலையில் சேலத்தில் ஒரு பாலத்தில் நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு நபரை அடித்து உதைத்து 3 சிறு வயது வாலிபர்கள் 3 பேர் வந்து பணமோ செல்ஃபோனோ கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி சேலத்தில், அதுவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடில் இது நடக்குதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மிக மோசமானது. அது மட்டுமல்ல, அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், ஏதோ போதையில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சோம், இது வழிப்பறின்னு நினைக்கலன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அது எவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சு பாருங்கள். போதையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் போகாத இருக்கிறாங்க. அப்படின்னா அது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது போதை என்பது. அப்போ போதை கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் கொடுமைகள் என்று தொடர்ந்து தமிழக அரசு, தமிழ்நாட்டில் இந்த தமிழக அரசு தோல்வியுற்று வருகிறது என்பது குறிக்கிறது. அப்போ அதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சு. அதுக்குள்ளே போய் அரசியலை கலந்து நீங்கள் ஏன் விஜய் கிட்ட பேசுறீங்க, நீங்கள் அவரை கூப்பிடுறீங்கன்ற இதெல்லாம் தேவையே இல்லை. நாங்கள் யாரை வேணாலும் கூப்பிடுவோம். அதுக்கு தான் சார் கேட்டேன். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே திமுக அரசுல இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்காக ஆக்டிவா களத்துல இறங்கிட்டு இருக்கீங்க. பட் இன்ஆக்டிவா இருக்காங்களே விஜய் கட்சி. நீங்கள் ஆக்டிவா அவங்க இருந்தபோது நடந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வருவாங்க. இது வந்து இது எல்லாருக்குமே தெரியும். சும்மா இது அவங்கள இன்ஆக்டிவா நீங்கள் பிராண்டு பண்ணுன்றதுக்காகலாம் பேசினா அது அவங்க தான் பதில் சொல்லணும், நான் அது பதில் சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கலாம், அதனால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியிலிருந்து இன்னும் அவர்கள் மீளாத இருக்கலாம். வந்தால் பார்ப்போம். ஓகே. ஆனால் இங்கே தமிழகத்தில் வந்து பாஜக, அதிமுக, தாவேகா அப்படின்ற கூட்டணி அமையுமான்ற ஒரு பேச்சு இருக்கு. ஒருவேளை தாவேகா இந்த கூட்டணிக்குள்ள வராங்க அப்படின்னா பாஜகவை தனித்து விடப்படும் அதிமுக அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கே சார். பார்வை இல்லை, அவங்களுடைய ஆசை. அதுக்கெல்லாம் யாருடைய ஆசை சார்? யார் அப்படி சொல்றாங்களோ அவங்களுடைய விருப்பம். ஓகே, அதுக்கு மேல என்ன இருக்கு? இல்ல திருமாவளவன் அவர்களுமே சொல்றாங்க அதிமுகவை பாஜக வந்து விழுங்கிடும், அதுதான் இவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிறது, அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார், அந்த கட்சியினுடைய தலைவராக அவர் பாஜகவின் மீதான வெறுப்பை அவர் அப்படி சொல்கிறார். அவருடைய ஆசை, அதுவும் அவர் ஆசை தான். அதிமுக விட்டு அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுதான் நான் சொன்ன ஆசைன்னு. அது அவருடைய விருப்பம்.
விருப்பத்துக்கெல்லாம் நான் போய் எப்படி போய் பதில் சொல்லுவேன்? உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா அரசியலை கொண்டு வராங்கல்ல சார், ஷிண்டே என்ன பண்ணாராங்க பார்த்துருப்போம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு கலசூழல் இங்கே முதல்ல அது அதிமுக விழுங்கப்படும் அப்படின்னு. அதில் எவ்வளோ ஒரு இரட்டை நிலைப்பாடு, ஒரு இரட்டை நாக்கு இருக்குன்னு பாருங்க. மகாராஷ்டிராவில் நடந்தது என்ன? சிவசேனா பாஜக கூட்டணியாக போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மை பெறுகிறது. அதை உடைத்தது யார்? காங்கிரஸ். அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? ஒரு கூட்டணி வெற்றி பெற்று அந்த கூட்டணியை உடைத்து சிவசேனா அவர்கள் யாருக்கு எதிராக போட்டியிட்டார்களோ காங்கிரஸையும் தேசியவாத காங்கிரஸையும் அவர்களோடு இணைந்து இவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆட்சியை பிடிக்கிறார்கள். அது பிடிக்காமல் ஒரு சில அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் வெளியே வருகிறார்கள். எது நேச்சுரல்? நல்லா புரிஞ்சுங்க. எது நேச்சுரல், எது இயற்கையானது? நீ ஒரு காங்கிரஸையும் தேசியவாத காங்கிரஸையும் எதிர்த்து வெற்றி பெற்ற உடனே அந்த கட்சியினுடைய தலைமை தனக்கு முதல்வர் பதவி வேண்டும் என்பதற்காக தான் வென்ற கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்லவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் நல்லவர்கள்னு சொல்றேன்னா, நான் மக்கள் கொள்கைகளை மட்டும் இந்த இடத்துல நான் மக்களிடம் சென்றேன். மக்கள் காங்கிரஸுக்கு எதிராக வாக்களித்தார்கள். ஆனால் எங்களுடைய கட்சி அந்த கூட்டணியை மக்கள் வாக்களித்ததற்கு எதிராக காங்கிரசுடன் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வராங்க. இதுதானே நேச்சுரல். இதுல பிஜேபி உடைச்சதுன்னு எப்படி சொல்லுவீங்க? உண்மையிலேயே தவறான விஷயம். அதாவது அந்த சம்பவத்தையே மறைச்சிடுறாங்க. இதுதான் விஷயம். அதனால இட் இஸ் அ நேச்சுரல் அலையன்ஸ். ஓகே. அதனால இதை அவங்க சொல்வதற்கு எந்த விதமான உரிமையோ அல்லது அவர்களுக்கு தார்மீக உரிமை இல்லவே இல்லை. அந்த மாதிரி பேசுவது. ஏன்னா இங்கே அவ்வப்போது அதிமுகவில் பிளவு ஏற்படுதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கிளம்பும் போது எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இல்லை செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், இவங்களை இயக்குறதே பாஜக தான். இவங்களை வச்சு தான் அதிமுக. அதுதான்மா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நமக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிடுறோம். ஒரு கட்சி அதனுடைய பாதை. இப்போ அழகிரி திமுகவிலிருந்து அழகிரி வெளியே போனார். அதுக்கு பிஜேபி தான் காரணமா? யார் காரணம்? திருமாவளவன் காரணமா? இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயம்? அவர்கள் கட்சியை பார்த்து கொள்வார்கள். யாரும் எந்த கட்சியும் இன்னொரு கட்சியினுடைய சொந்த விவகாரங்களில் தலையிடவும் முடியாது. இவ்வளவுதான் இதுக்கு பதில். அவர் எதனா போகிற போக்கில் எதனா ஒன்று சொல்லிட்டு போனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தவறாக அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நம்ம போய் எப்படி பதில் சொல்லுவோம்? ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தான் பதில் சொல்ல முடியும். நீங்கள் திருமாவளவன்கிட்ட ஏங்க போய் ஒரு வண்டியை இடித்த ஆளுகிட்ட போய் நீங்கள் போய் உங்கள் ஆளுங்க போய் தகராறு பண்ணி அந்த வண்டியை கொண்டு போய் அடித்தாங்க, அந்த ஆளை அடிக்க ஓடினாங்கன்னு கேட்டால் என்னை தாக வந்தார்கள், எனக்கு இசை பிரிவு பாதுகாப்புன்னு கேட்குற லெவலுக்கு நீங்கள் திருமாவளவன் இருக்காங்க. அவங்கள திருமாவளவன் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே. அண்ட் 2026 தேர்தல் இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? திமுக அதனுடைய தோல்வியினுடைய உச்சத்திற்கே சென்று விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். இதை நோக்கித்தான் இந்த தேர்தல் சென்று கொண்டு. ஓகே. ஆனால் கூட்டணியே இன்னும் சரியா உருவாகலை அப்படின்னு சொல்லப்படுது சார். தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலுக்கு இன்னும் நாள் நிறைய இருக்குதுங்க. அப்புறமா என்ன இருக்கு? அவங்க எதிர் அணியில் இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இவைகள் எல்லாருமே திமுகவினுடைய அடிமைகளாகத்தான் இருக்கின்றன. அடிமைகள்னா கொத்து அடிமைகளாக, பணம் பெறுகிற மிஷின்களாக இருக்கின்றன. இதை நான் சொல்ல பாஜக கூட்டணிக்கு கட்சிகளை பணம் கொடுத்து தான் அடிமைகளா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் இதை சொல்லலைங்க. இதை சொன்னது யார்? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சொல்றாங்க. நாங்க மட்டுமா காசு வாங்கினோம்? திருமாவளவன் கூட தான் வாங்கினாரு, விடுதலை சிறுத்தைகள் வாங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா நான் சொல்ல, இதை அவங்களே சொல்கிற விஷயத்தான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், மீடியாவுக்கு இதில் உங்களை போன்றவர்களுக்கு இதில் என்ன பிரச்சனை? ஓப்பனாகவே கம்யூனிஸ்டுகளும் இவர்களுக்கும் நாங்கள் பணம் கொடுத்தோம், திமுக சொல்கிறது ஆமாம் நாங்கள் வாங்கினோன்றாங்க. அப்போ அவங்க அடிமைகள் தானே, கொத்தடிமைகள் தானே. நீங்கள் பிஜேபி அதிமுக காசு கொடுத்தது இல்லை பிஜேபி இன்னொரு கட்சிக்கு காசு கொடுத்துன்னு எங்கன்னா யாராவது எதனா சொல்லியிருக்காங்களா? ரெக்கார்டு எதனா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே.
அதுதான் அப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்றேன். யார் சொல்றது? அந்த மாதிரி யாரும் சொல்லு, எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லியிருந்தா தவறு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. நான் விஜய் அவர்களை கூட்டணி கிடைக்கிறது மூலமா விஜயை மட்டும்தான் இவங்க நம்பி இருக்காங்க கூட்டணியில, மற்றபடி இவங்களுக்கு பெருசா பலம் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா 2021 ஆட்சி அமைச்சிருக்க முடிஞ்சிருக்கு. நான் என்ன கேட்கறேன், இப்பயே சொல்றாங்க திமுக தனியா நிக்கட்டும், ஒவ்வொரு கட்சியும் தனியா நிக்கட்டும், நாங்களும் தனியா நிக்கிறோம், இவ்வளவுதானே விஷயம். ஓகே, இதெல்லாம் இவங்க எப்படி பேசலாம்? அப்ப திமுகவுக்கு வந்து எங்க பலம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? திமுக விடுதலை சிறுத்தைகளை கட்சி நம்பி தான் இருக்குது, திமுக கம்யூனிஸ்டுகளை நம்பி, இப்படி எல்லாம் சொன்னா அது சிரிப்பா இருக்காது? கூட்டணி, ஒரு கூட்டணி எதற்காக அமைகிறதுனா எதிரில் எப்படிப்பட்ட கூட்டணி அமைகிறது என்பதை பார்த்து தான் கூட்டணி அமைகிறது. இது ஒரு வியூகம், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் இது ஒரு பேச்சே இல்லை. அப்படி பேசுவது அரசியல் முதிர்ச்சியின்மையைத்தான் காண்பிக்கிறது. ஓகே, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? தனித்தனியாக நில்லுங்க எல்லாரும். தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் தனித்தனியாக நிற்கட்டும், நாங்களும் தனியாக நிற்கிறோம். திமுக தன்னுடைய வரலாற்றில் இது வரைக்கும் தனியாக நின்றுருக்குதா? 1963 இன்னி வரையிலும் திமுக தனியாக நின்றுருக்குதான்னா இல்லை. கூட்டணி இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது. வரலாறு இது. 63, 67, 71 எடுத்து பாருங்க. என்னைக்குமே தனியாக நின்றதில்லை. தமிழ்நாட்டிலே ஒரு ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா திமுக, அந்த திமுக இதற்கு தனியாக நிற்கல. நாங்கள் தனியாக நின்றுருக்கிறோம், அதிமுக தனியாக நின்றுருக்குது. அதனால இதெல்லாம் யார் பேசுறது? இவங்க பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அவங்களுக்கு இதெல்லாம். அப்ப அதிமுக கூட்டணி இந்த பக்கம் வலுவா இருக்கிறத பார்த்து தான் இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அதாவது அவர்களுடைய தோல்வி, அதுதான் நான் சொன்னேன். கடந்த 4.5 வருடங்களில் இந்த ஆட்சி அடைந்திருக்கக்கூடிய படுதோல்வி, மக்கள் விரோத செயல்பாடுகள். உதாரணத்துக்கு இப்போ விவசாய விரோத செயல்பாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம டெல்டாவில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது, எவ்வளவு நெற்கதிர்கள் நாசமாகி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அதே மாதிரி கிரிமினல் குற்றங்கள் அதிகரிப்பு, போதைப் பொருள் அதிகரிப்பு, டாஸ்மாகில் வந்து மக்களுக்கு விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபாய் லஞ்சம், விவசாயிகளுக்கு நெல் கொள்முதலுக்கு 40 ரூபாய் லஞ்சம், வாங்கினாலும் லஞ்சம், வித்தாலும் லஞ்சம். இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. அதனால இதுதான் இன்னைக்கு வந்து டாபிக், இதுதான் அஜெண்டா, இதுதான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. தோற்கடிப்பார்கள். இதில் வந்து எங்களுடைய பலம் அப்படின்றதே திமுகவினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலம். ஓகே, ஆனால் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றீங்க கூட்டணிக்கு. பட் பாமகவே 2 பிளவா இருக்கு. ஏன்னா 18% வாக்கு கடந்த தேர்தலில் எடுக்கும்போது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைச்சிருந்தாங்கல்ல சார். தேர்தல் நேரத்தில் எல்லாம் சரியா வந்துடும் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எல்லா கட்சி, எந்த கட்சியில் விஜய் வருவாரா? நான் அதான் எல்லாரையும் வாங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம், வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். கண்டிப்பாக வருவார்கள். ஏனென்று சொன்னால் நாள் போக போக திமுகவினுடைய அராஜகம் அதிகரித்தே வருகிறது. அதனால கண்டிப்பா எல்லோருமே இணைவார்கள், நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஓகே, ஆனா ஒருவேளை அப்படி உங்க கூட்டணிக்குள்ள விஜய் வந்தா விஜயோட அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஒருவேளை கூட்டணிக்கு வரல அப்படின்னா விஜயோடைய அரசியல் எதிர்காலம் அப்பயும் கேள்விக்குறியாகும், திமுக தாவேக்கான்ற ஒரு கட்சியவே அழிச்சிடும் அப்படின்னு அதிமுகல இருந்து சொல்றாங்க. மாறி மாறி இது சொல்லப்பட்டுட்டே இருக்கு. நான் சொல்றது இதெல்லாம் அசம்ஷன்ஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையில நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல மிக மிக விரைவாக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இலக்கு தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். தமிழக மக்களுக்கு இப்பொழுது நல்லது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்களை தீமையிலிருந்து விடுபட வைக்க வேண்டும், திமுகவிலிருந்து விடுபட வைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் கூட்டணி வைத்து அதை நாங்கள் வந்து சரி செய்ய போகிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விதமான கொள்கைகளோ அல்லது செயல்பாடுகளோ இருக்கும், அமையும். அதனால் எந்த ஒரு கட்சியுமே யாரும் அழிக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால், மக்கள் விருப்பப்பட்டால் அந்த கட்சிகள் வளரும், பாஜக உட்பட. அதனால் இதில் நான் யார் ஆரோடும் சொல்வதற்கு? விஜய் கட்சி தாவேக்கா போயிடும், இல்லை திமுகவை போனால் அழிச்சிடுவாங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தாவேக்காவை அவரை கண்டு பயந்து நின்றது திமுகன்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. கரூர் விஷயத்தில் ஒரு தெளிவான ஒரு சரியான முறையில் திமுக வந்து முதல்லிருந்து நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன்.
அவர்கள் விஜய்க்கு கூடக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து அரண்டு போய் மிரண்டு போய் பயந்து போய் விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே, அப்போ கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொன்னது உண்மைதான். இல்லை, அதுதான் அவர் தான் எங்களுடைய கூட்டணியில் தலைமை பொறுப்பில் இருக்கிறது அவர் தான். ம். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு தெரியும். ஓகே. அவர் சொன்னது சரியாக தான் இருக்கும். ம். அடுத்தடுத்த நாட்களில் இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி போகுது, விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வராரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார்.